தலையோட குட் பேட் அக்லியோட டீசர் ரெக்கார்டும் தளபதியோட கோட் படத்தோட டீசர் ரெக்கார்டையும் ஒப்பிட்டு வச்சு பார்த்துடலாம். எது முன்னாடி எது பின்னாடின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? ரெண்டு படத்தோட டீசரும் ஒரே நிமிஷத்தில் எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு பார்க்கலாம். குட் பேட் அக்லி பார்த்தீங்கன்னா 39K வரையும் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கோட் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டீசர் பார்த்தீங்கன்னா 5000 பேர் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் குட் பேட் அக்லியோட டீசர் லைக் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் 30K வந்திருக்கு. ஆனால் கோட் படத்தோட லைக் பார்த்தீங்கன்னா 34Kங்க. அதாவது லைக்கில் பார்த்தீங்கன்னா கோட் படம் தான் பார்த்தீங்கன்னா அதிக லைக் வந்திருக்கு. வியூஸில் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி தான் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் 33K பேர் தான் வாட்ச் பண்ணியிருக்காங்க. 2 நிமிஷத்தில் எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு பார்க்கலாம். குட் பேட் அக்லி பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் 51K பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணியிருக்காங்க. கோட் படம் பார்த்தீங்கன்னா 26K பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணியிருக்காங்க. லைக்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி 33K வரை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணியிருக்காங்க. கோட் படத்தை பார்த்தீங்கன்னா 47K வரை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கிறாங்க. லைக்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கோட் படம் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான லைக் 2 நிமிஷத்தில் 47Kவும். வியூஸ் பொறுத்த வரைக்கும் குட் பேட் அக்லி தான் பார்த்தீங்கன்னா 51K பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணியிருக்காங்க. 3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தலைகளை மாறிச்சுன்ற மாதிரி தான் இருக்குது. குட் பேட் அக்லியோட வியூஸ் பார்த்தீங்கன்னா 99Kங்க. கோட் படத்தோட வியூஸ் பார்த்தீங்கன்னா 1.85 lakhsங்க. லைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி 41K, கோட் படத்தோட லைக் பார்த்தீங்கன்னா 73K. இது ரெண்டுத்தையும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோட் படம் தான் பார்த்தீங்கன்னா அதிக வியூஸும் லைக்கும் வந்திருக்கு. 3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ரெக்கார்டும் பிரேக் பண்ணிடுச்சுங்க. 4 நிமிஷத்தில் எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு? குட் பேட் அக்லி பார்த்தீங்கன்னா 1.48 lakhs வரையும் பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்திருக்கு. கோட் படத்தில் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்துருக்குங்க. லைக் பார்த்தீங்கன்னா 52K வரையும் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லியும், கோட் படம் பார்த்தீங்கன்னா 80K வரைக்கும் லைக் வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 நிமிஷத்தில் கோட் படம் தான் பார்த்தீங்கன்னா அதிக லைக்கும் வியூஸும் வந்திருக்கு. 50K வரையும் பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்குது. ஓகே, 5 நிமிஷத்தில் எவ்வளோ வியூஸ் வந்துச்சு சொல்லிட்டு பார்க்கலாம். குட் பேட் அக்லி பார்த்தீங்கன்னா 3,59,000K வரை பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்திருக்கு. கோட் படம் பார்த்தீங்கன்னா 3,42,000K பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்திருக்கு. லைக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி 80K லைக்கும், கோட் படத்துக்கு பார்த்தீங்கன்னா 1.2 lakhs வரையும் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வியூஸை பொறுத்த வரைக்கும் அஜித்தை ஒன்றும் பண்ண முடியாது. லைக்கை பொறுத்த வரைக்கும் தளபதியை தொட முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டியூரேஷனை காட்டுது. 2 டீசரோட மொத்த வியூஸ் பார்த்துடலாம். குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகி 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 29 மில்லியன் வியூஸும் 7,73,000K லைக்கும் வந்திருக்கு. கோட் படத்துக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம், அதாவது 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தம் வரைக்கும் இப்போ 6 மாதம் ஆயிருக்கு. 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 57 மில்லியன் வியூஸும் 1.4 மில்லியன் பார்த்தீங்கன்னா லைக்கும் கிடச்சிருக்கு. பார்க்கலாம் இனி வரும் நாட்களில் குட் பேட் அக்லி எவ்வளோ லைக் வியூஸ் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு.